வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் 2025 ஜூலையை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே இனி ஒரு 5 months தான் இருக்குன்ற நிலமையில் இனி என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்டிசிபேட்டட் மூவிஸ்லாம் என்னென்ன இந்த வருஷத்தோடதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ஆரம்பிச்சிருச்சு வருஷத்தோடது. இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் வந்து எந்த ஒரு சூப்பரான படமும் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைக்கு ஃபைனல் ரெக்கனிங்கை தாண்டி வந்து ஹாலிவுட்லேயும் சரி நம்ம இந்தியன் சினிமாஸ்லேயும் சரி ரிலீஸ் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். தக் லைஃப் எதிர்பார்த்தேன், மொக்க வாங்கிட்டாங்க. சரி கூலியை வந்து எதிர்பார்ப்போம். அண்டு வந்து அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல இந்த செகண்ட் ஆஃபோட ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். உண்மையாலுமே ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இருக்காங்கன்றதே இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைப்புன்னே சொல்லலாம். நீங்கள் ஜுராசிக் வேர்ல்டு டொமினியனை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ஹிட்டு கொடுக்கலன்ற மாதிரி தான் எல்லாமே பேசுனாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த படம். ஆக்சுவலாக ஒரு அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி டிடன்ட் வென்ட் வெல். ஸோ ஆனால் அந்த படம் மோசம்னு சொல்ல முடியாது. விச் இஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபிலிம்ஸ். ஃபாலன் கிங்டமை தாண்டி எனக்கு அந்த படம் டொமினியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ட் அடுத்த படம் டிசியோட ஃப்ரெஷ் ரீபூட்டான படம் சூப்பர்மேன். ஆக்சுவலாக டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு மாதிரி மிக்சட் ரெஸ்பான்ஸாக தான் கொடுக்குறாங்க. படம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, சூப்பராலாம் இல்லைன்ட்டு. அண்டு கேரக்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க. அதை வந்து ஜேம்ஸ் கன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தெரில, நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அண்டு நீங்கள் எவ்வளோ இந்த படத்துக்கு வந்து ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் அடுத்த படம் வந்து மார்ட்டல் காம்பேட் 2. நம்ம கால் அர்பன் அதாங்க நம்ம புச்சர் வந்து இந்த படத்தில் வந்து ஜானி கேஜா ப்ளே பண்ணுறாரு. அண்ட் வந்து இந்த படத்துக்கான ஹைப்பும் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற இடத்துல வந்து இல்லை. பட் ஆனால் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் நான் இந்த மார்ட்டல் காம்பேட் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் நாட் அ கேமிங் ஃபேன். எனக்கு வந்து கேம்ஸ் வந்து அவ்வளோவா நான் வந்து விளையாடினதில்லை. மார்ட்டல் காம்பேட்டில் விளையாடிருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு விளையாடினதில்லை. ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப லீனியராக கிரவுண்டடாக இருந்தனாலேயே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்காக நான் மஸ்ட் வாட்சாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், மார்ட்டல் காம்பேட் 2. அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ். நம்ம ஜேம்ஸ் கேமரோனோட அடுத்த படைப்புங்க. நான் ரொம்ப வருஷம் ஆச்சுன்ற மாதிரி இருக்குது. 2022 வந்து ரிலீஸ் ஆனிச்சு அவதார் 2. அண்டு 3 years ஆச்சுங்க. நினச்சி பார்க்கக்குள்ள ரொம்ப வருஷமான மாதிரி இருக்குது. அண்ட் கைஸ், இந்த படத்துக்காகவும் நான் ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருமே இதை ஓவர் ரேட்டடாக ஹைப்பாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ண வேணாம். எல்லோரும் வந்து ஒரு காம்னஸோடையே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹைப்பாக எதிர்போய் பார்த்த படங்கள்லாம் புஷ் ஆயிடுது, அது ஏன்னு தெரியல. அண்டு அதுக்கடுத்து நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஃபிலிம் F1 இப்போ ரிலீஸ் ஆக போகுதில்ல, நம்ம பிராட் பிட்டுது. அண்ட் அதில் வந்து என்ன தாங்க இருக்குது, அப்படி F1 லைஃப் வந்து எப்படி தான் இருக்கும், அது உள்ளார எப்படி அப்படின்றத ஒரு ஹோல் பயோபிக் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ரேசிங் மூவி வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து ஃபென்டாஸ்டிக் 4. அண்டு நான் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோவா ஹைப்பாக வெயிட் பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு ட்ரெய்லரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியல. நம்ம டாக்டர் டூம்லாம் வர்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது தெரியலங்க. ஆனால் அங்கங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபென்டாஸ்டிக் 4 நீங்கள் எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அடுத்த மார்வல் மூவிஸ் இப்போ தான் தண்டர் போல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நிமிர்ந்தாங்க. ஃபென்டாஸ்டிக் 4 எப்படி இருக்குன்றதை பார்த்து தாங்க முடிவு பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து 28 years லேட்டர். நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த ட்ரெய்லர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. எனக்கு பேசிக்காக அந்த ஜாம்பீஸ் மூவியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த ரெசிடென்ட் எவில், அதுக்கப்புறம் இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட், அந்த மாதிரி வந்து நிறைய சீரீஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து இது 28 years லேட்டரும் ஒன்றுங்க. அந்த சீரீஸ், அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக ஆரன் டெய்லர் ஜான்சனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கர பொட்டன்ஷியல் இருக்க ஆக்டருங்க. ஹாலிவுட் பேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து இது ஆன்டிசிபேட்டடாக வெயிட் பண்ணல. பட் ஆனால் ஒரு க்யூரியாசிட்டி கிளம்பும்ல, அப்படி என்ன தாண்டா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதுதாங்க காஞ்சரிங் 4. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது ஃபைனல் படம் மாதிரியே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப லீனியர் ஸ்டோரி லைனோட ரொம்ப இந்த அந்தளவுக்கு ஒரு எப்பிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஒரு யூனிவர்ஸோட எண்டுன்ற மாதிரி.
ஸோ இதுக்கு மேலேயும் படம் எடுக்க தான் போகிறாங்க. WB இதெல்லாம் விடவே மாட்டாங்க. அண்டு இந்த படங்கள் வந்து காஞ்சூரிங் யூனிவர்ஸோட கடைசி படம்ன்றாங்க. ஸோ அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காஞ்சூரிங் 4க்கு. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து நான் ரொம்ப ஆன்டிசிபேட்டடான்றதை தாண்டி ரொம்ப க்யூரியஸாக இருக்க படம் வந்து இந்த ஃபைனல் வெப்பன் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து வெப்பன்ஸ். இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான பேய் படத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ட்ரெய்லரோட அந்த கட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி லைனே வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வித்தியாசமான ட்ரை பண்ணுறதுக்காவது நம்ம ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் இதில் வேறு எதனாவது மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதனாவது இதில் தோணுச்சு அப்படின்றதுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதில் எதனா மாற்றி சொல்லியிருந்தாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அண்ட் guys, that's it for this video. Thank you for watching. This is Hats Off signing off. Take care. Cheers. Bye.